கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கும் பழைய நடைமுறை தற்காலிகமாக தொடரும் என அமைச்சர் தலைமையிலான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், அங்கு என்னென்ன பேச்சுவார்த்தை, எது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரம் அமைச்சர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது இன்று நடைபெற்றது. குறிப்பாக மதுரை திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் அந்த போராட்டத்தின் எதிரொலியாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் திருமங்கலம் பகுதி மக்கள் ஆகியோருடன் இந்த பேச்சுவார்த்தையானது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டது என்று கேட்கும் போது, கப்பலூர் சுங்கச்சாவடி பழைய நடைமுறை தற்காலிகமாக தொடரும் என்றும், தேசிய நெடுஞ்சாலைத்துறை செயலாளருடன் அடுத்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும், அதுவரை பழைய நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் விலக்கு அளிக்கப்படும் என்றும், சுங்கச்சாவடியில் இருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள முகவரி கொண்ட வாகனங்களில் விவரங்களை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான முத்தரவு பேச்சுவார்த்தைக்கு பின்பு பார்த்தீர்களானால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு வகையான அமைப்பினை சேர்ந்தவர், குறிப்பாக இந்த திருமங்கலம் டோல்கேட்டிற்காக அதை எதிர்த்து போராடிய மக்கள், அந்த பல்வேறு வணிகர்கள், அந்த அமைப்பினரை சேர்ந்தவர் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவர்களும் கேட்கும் போது, இந்த உடன்பாடானது எங்களுக்கு, இந்த பேச்சுவார்த்தையானது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது உடனடியாக தள்ளி போடாமல் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவெடுக்கப்படும், இது எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் இது சுமூகமான முடிவு எடுத்து மக்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.